இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லுவோம். அந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல அரசாங்கங்களே தங்கத்துல முதலீடு பண்ற ஒரு காலகட்டத்தில் என்றைக்குமே இந்த தங்கத்தோட விலை இறங்குவதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம். இன்னும் ஃப்யூச்சர்லேயுமே ஏன்னா பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வருவதற்கு ஒரு பேக் போனாக இருக்க போகிறது வந்து இந்த தங்கம் தான். எந்த கரன்சி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அது பேக் போன் பின்னால் இந்த ஒரு தங்கம் வந்து வச்சுருப்பாங்க, ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் நிறைய தங்கங்களில் முதலீடு பண்ணுறாங்க. முக்கியமாக பிரேசில், சைனா, இந்தியா, ரஷ்யா இவங்க எல்லாமே தங்கத்தில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த கடந்த சில வருடங்களாக ஏர்முகமாகவே இருக்குது தங்கம்னு சொல்லுவோம். இதில் அமெரிக்காவும் நிறைய பொருளாதார தடைகள் போடுறதுனால அந்த ஒரு சிக்கலுக்காகவும் நம்ம வந்து தங்கத்தை முதலீடாக இந்த நாடுகளெல்லாம் பார்க்குது. நம்ம டாலருடைய ஆக்கிரமிப்பை குறைப்பதற்காக இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து நம்ம இந்த தங்கத்தில் முதலீடு பண்ண நல்லதுன்னு யோசனை பண்ணி இவங்கெல்லாம் கூட்டமைப்பு சேர்ந்து தங்கத்தில் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுது. ஸோ இவ்வளவு அரசாங்கங்களே வந்து இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது நம்ம சாமானியர்கள் கண்டிப்பாக இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். அப்போ தான் வந்து அவங்களும் ஜெயிக்க முடியும்.